கூலிங்கிற டைட்டில ஜஸ்டிஃபை பண்றதுக்காக 18 வருஷமா 18 கூலிங்கள கை கூலிங்களா மேன்ஷனுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டு கூலியா சுத்திட்டு இருக்கிற நம்ம ஹீரோ தான் தேவா. கதைய தவிர மத்த எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல. லீட் ரோல்ஸ் இந்த படத்துல எப்படி இருந்ததுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோட்டிவ் என்னானே தெரியாத ஹீரோ. ஒரு குட்டி டாக். குட்டி இல்ல, ஒரு பெரிய டாக். ரவுடியா போலீஸான்னு தெரியாம இருக்கிற ஒரு வில்லன். டம்மி வில்லன் ஒண்ணு, நம்பர் 1 டம்மி வில்லன் ஒண்ணு. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி கூலின்னு படம் பேரை வச்சுட்டு நம்ம ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுத்துட்டு இருக்கோமே, ஃப்ரெண்டுக்காக தானே இவர் போய் எல்லாம் பண்றாரு, கூலிங்களுக்காக எதுவுமே பண்ணலையே, என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த படம் ஃபுல்லா கூலிங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன், கூலிங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. டம்மி வில்லன் வந்து சைமனா இருக்கிற நாகார்ஜுனா சார். அது 20-22 பேரை கொலை பண்ணிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நடுக்கத்துல இருப்பாரு. ஒருத்தன் அடிக்க வந்தா இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் என்ன பண்ணணும், திருப்பி அடிக்கணும், எதுவுமே கிடையாது இருப்பாரு. சௌஃபின் வந்து காப்பாத்தும் போதும் அவரை பத்தி திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பாரு. கையில கன்னு கிடைச்சா மட்டும்தான் கை வேலை செய்யுது, கன்னு இல்லைன்னா அவருக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது பாடி. அந்த மாதிரி ஒரு வில்லன் இவர் தான் டம்மி வில்லன் நம்பர். இந்த படத்தோட டைட்டில் கூலி அப்படிங்கிறது எந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னா, கூலி வேலையை தான் ரஜினி சார் வந்து படம் ஃபுல்லா பண்றாரு. அவர் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருந்த வெட்டியா வேலையை இவரு கண்டினியூ பண்றாரு. அங்கேயும் கூலி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சௌஃபின் சொல்ற ஆர்டர் எல்லாம் அவர் பண்ணிட்டே இருப்பாரு. அங்கேயும் ஒரு கூலி ஆயிட்டாரு. படம் ஃபுல்லா ஒருத்தர் சொல்றதையும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சைமன் சொல்றத பண்றது, அப்படியே ஒரு கூலி ஆயிட்டாரு. பாதி கதைக்கு மேல நம்ம நாய்க்குட்டி தான் ரஜினி சாரோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வரும். எப்படி இவரோட குழந்தை சத்யராஜ் கிட்ட இருக்கு, அவர் எப்படி வளர்த்துட்டு இருக்காரு, என்ன ஆச்சு, 30 வருஷமா இவர் ஏன் குழந்தைய தேடல, இதை பத்தின எந்த டீட்டெயிலும் அதுல கிடையாது. ரெப்பிடேஷன் இருந்துட்டே இருந்தது. வீடியோ கால்ல தான் இந்த வில்லனும் கொலை பண்றான், அந்த வில்லனும் கொலை பண்றான். வீடியோ கால் இல்லாம அவனுக்கு கை நடுங்குது, கொலை பண்ணவே முடியல. இவனும் சங்கிலியை கட்டி இப்படியே இழுத்துட்டு போறான், அவளும் சங்கிலியை கட்டி இப்படியே இழுத்துட்டு போறான். ஒரே மாதிரி அந்த ரெப்பிடேஷன்ஸ் படத்துல இருந்துட்டே இருந்தது. சரி, இவனுங்களுக்கு வேற கான்செப்ட் கிடைக்கல போல அப்படின்னு நினைச்சேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கூலியா இருந்த சத்யராஜ் சார் சாவ முன்னாடி டெட் அனிமல்ஸோ இல்ல மனுஷங்களையோ அப்படியே உயிரோட பொசுக்கிற ஒரு மெஷின் கண்டுபிடிக்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ட்விஸ்ட் 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 ட்விஸ்ட்னு ட்விஸ்ட்ல மட்டுமே மண்டைய இது பண்ணி லாஸ்ட்ல கதை என்னங்கிறது அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.